शेषाद्यपुञ्जकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवदनं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நேற்றைய தினம் 500 திருநாமங்கள் ஆயிடுச்சு. பாதி 52 ஸ்லோகமாய் 53வது ஸ்லோகத்துல பாதி. அதுல பாதி மிச்சம் 4 திருநாமம் இருக்கு. அது 501வது திருநாமம் சொல்லுவார். அது என்னது? சரீரபூத பத் போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணா. 4 திருநாமம் இருக்கு. சரீரபூத பிருத்து, தத்துவங்களை சரீரமாக கொண்டு தாங்குமவன். பொய்கை பொங்கையும்பலனும் பொறியைந்தும் பெருமேந்திரியம் ஐம்பூதம் இங்குபுயிரை பிரகிருதி என்ற கணக்கில் பிரகிருதி மகான் முதலான 24 தத்துவங்களையும் தனது சரீரங்களாக கொண்டு தாங்குமவன் சரீர பூத பிருத்து. பூத சப்தம் உலகிலுள்ள எல்லா பொருள்களையும் குறிப்பிடும். பூ சத்தாயாம் என்று தாத்து. உள்ளவையெல்லாம் பூதங்கள், எல்லாவற்றையும் சரீரங்களாக கொண்டு தாங்கி நடத்துபவன் பகவான். தானேயாகி நிறைந்து எல்லா உலகம் உயிரும் தானேயாய் நிறைந்து நின்றொழிந்தான். சுத்திகள் அவன் சரீரம். அவற்றை ரட்சித்து பரிபாலிப்பது போல் உலகங்களையும் தாங்கி ரட்சிக்கிறான். அயசிரஸ் என்ற வடிவத்துடன் உலகங்களெல்லாம் நட்சத்திரங்கள் தேவதைகள் உள்பட இவனால் தாங்கப்படுவதாக மகாபாரதம் சாந்தி பருவம் கூறும். அதுக்கு என்னவரே சரீர பூத பிருத்து, சரீரமாக பூதங்களை கொண்டவன், தரிக்குமவன். அடுத்தது போக்தா, 502வது திருநாமம். உண்பவன், புஜிப்பவன். சரீரம் கொண்டு காரியம் செய்ய நமக்கு உணவு தேவை. அதற்காக நாம் பொருளீட்டுகிறோம். கூழாள் பட்டனின் நீர் திருப்பல்லாண்டுல என்னும்படி உண்டியே விடியே விழுந்தோடும் என்றிருப்பது நம் நிலை. தூரா குடிதூத்தி எனானகந்திருப்பன் அந்த திருக்குழந்த பாசுரத்தில் சொல்கிறார் என்று நமது சரீர ரட்சணமே நமது குறிக்கோளாக உள்ளது. பகவான் வேதமான வித்தியையை ரட்சித்து அதில் சொல்லப்பட்ட கர்மங்களினால் ஒதுக்கப்படுகிறான். அவற்றுக்கு போக்தா பகவானே. செய்கை பெயரும்பேரும் யானே என்னும் கவ்யம் கவ்யம் அன்னம் எல்லாவற்றையும் அயசிரஸ் ரூபத்துடன் வடகிழக்கு மகா சமுத்திரத்தில் இருந்து கொண்டு பகவான் புஜிப்பதாக பாரதம் கூறும். சிராத்தங்களில் நிமந்திரிக்கப்பட்ட போக்தாக்களை அன்னங்களால் ஆராதிக்கும் போது சர்வாகாரோ பகவான் ஸ்ரீ ஜெகன் ஜனார்த்தன பிரியதாம் என்று அனுசந்திப்பது காணலாம். கவ்யம் தேவதைகளை உத்தேசித்து சேர்க்கப்படுவது. கவ்யம் பிதற்களை உத்தேசித்தவை. 145 காண்பா. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் கீதையில சொல்றது. கபீந்திரஹா அடுத்த திருநாமம். குரங்குகளுக்கு சுவாமி. மீண்டும் ராமாவதார திருநாமங்கள் வேத வித்யை
வித்யையும் அனுஷ்டானத்தையும் பரப்புவதற்காக ராமாவதாரம் எடுத்த ராமபிரான் வைதீக கர்மங்களை தான் அனுஷ்டித்து பிறரையும் அனுஷ்டிக்க பண்ணினான். அயக்ரீவனாக வேதத்தை வெளியிட்டவன் ராமனாக வந்து பிறந்து அதில் சொல்லப்பட்டவைகளை அனுஷ்டித்து காட்டினான். தேவதைகளை கபிகளாக என குரங்குகளாக பிறக்க பண்ணி தாசர்களான அவர்களுக்கு சுவாபிமானத்திலிருந்து சுவாமியாகவிருந்து நடத்தியவன். ஆச்சார பிரதனான பெருமாள் என்று நமது ஆச்சாரியர்கள் ராமபிரானை கொண்டாடும்படி சர்வலோகேஸ்வரகா சாட்சாத் லோகானாம் ஹிதகாம்யா என்று ஸ்ரீ ராமாயணம் ராமாவதார பிரயோஜனத்தை பேசுகிறது. லோகம் உலகம், உலகத்தினர் சாஸ்திரம் என்று பல பொருள்கள் உண்டு. லோகத்தில் நலனுக்காக மனிதனாக பிறந்தவன். புறக்கர சாவதறிந்தோம் குறுந்துரை கூறவணியாய் இலங்கை செத்தவனே என்னும் அக்ஷர் திருவடி. பூரி தட்சிணா அடுத்த திருநாமம். அதிகமான தட்சிணேயர்களை வழங்குபவன். அயோத்தியாபதியாக நூற்றுக்கணக்கில் அஸ்வமேத யாகங்களை பண்ணி தட்சிணைகளை வாரி வழங்கியவன். இப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவன். வீடுகளில் அனுஷ்டிக்கப்படும் திராத்தாதி வைதீக கர்மங்களிலும் இப்படியே நான் மறையாய் வேள்வியாய் தக்கணையாய் தானுமானான் என்று பெரியாழ்வார். தக்கணை தட்சிணை ஓதுவித்த தக்கணையாய் உருவுருவே கொடுத்தானோர் பெரியாழ்வார். அடுத்த ஸ்லோகம். சோமபோ மிருதபசோமஹ புருஜித் புருஷத்தமஹ விஜயோ ஜயஹா சத்யசந்தோ தாஷாருகா சாத்வதாம் பதிஹி. இதுல 10 திருநாமம் இருக்கு. சோமபஹா சோமரசபானம் பண்ணுபவன். தான் அனுஷ்டித்த யாகங்களில் சோமரசத்தை பானம் பண்ணுகிறவன். சோமரசத்தை யாகங்களில் தேவர்களுக்கு சமர்ப்பித்து எஜமானன் பானம் பண்ண வேண்டும். சோமம் என்பது ஒரு ஸ்தாவரம், கொடியாக படர்வது. அமிர்தபகா அமிர்தத்தை பானம் பண்ணுபவன். அஸ்வமேதம் போன்ற யாகங்களில் தேவர்களுக்கு ஹவிஸை சமர்ப்பிக்கப்பட்டவை. அமிர்தமாக அந்தர்யாமியான விஷ்ணுவை அடைகிறது என்று சாஸ்திரங்கள் கூறும்படி அந்த அமிர்தத்தை புஜிப்பவன். அகம்மி சர்வயஜானாம் போக்தா ச பிரபுரேவச்சா என்று கீதை. எல்லா யஜ்யங்களிலும் ஹவிஸுக்களான ஸ்வீகரிப்பவனும் பிரபுவாய் பலனளிப்பவனும் நானே என்கிறார். தனது அனுஷ்டானத்தை பின்பற்றிய சத்துக்களுக்கு அமிர்தமாயிருக்கும் கற்பிப்பவன். அவனையே ஆரா அமுதே என்பது. எனக்கு ஆரா அமுதாய் எனதாவியை இன்னுயிரை மனக்காராமென்று ஒண்டிட்டாய் எனவென்றொழியாய். 10. சோமஹா அடுத்த திருநாமம். அமுதிலும் இனியன். ஆரா அமுதன். சோமஹா என்று அமிர்தத்தையும் தன் மதியையும் சொல்லும்.
சந்திரகாந்தானந்தம் ராமம் அதீவ பிரியதர்சனம் என்று ராமனை மிகவும் இனியனாக ஸ்ரீ ராமாயணம் பேசுகிறது. மனத்துக்கினியானை என்று ராமபிரானை போற்றுகிறாள் ஆண்டாள். விராட்டி தேவர்கள் அமுதம் பெற்றது போல தசரதன் தபசு யாகம் இவர்களால் ராமனை பெற்றான் என்னும் ஸ்ரீ ராமாயணம் கூறும். சாந்தி சமிருத்தம் அமிர்தம் என்று ஸ்ருதி பரமபுருஷனை சாந்தி நிரம்பிய அமிர்தமாக பேசுகிறது. அமிர்தம் நித்திய வஸ்து. எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாதிரும் சோலை போனே எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோடு வீடு தரும் கப்படகை கப்படகை நாரா அமிர்தமே சோமகான அமிர்தம். அடுத்தது குருஜித் யாவரையும் ஜெயித்து வசப்படுத்தும் அவன் கூடார் வெல்லும் சீர் கோவிந்தன். அந்த சீர் படைத்தவன் ராமன். ஒரு குடியில் பிறந்த மூவரையும் தந்திடம் ஈடுபடச் செய்தவன். ராவணன் வீரத்துக்கும் சூர்பனகை அழகிற்கும் விபீஷணன் சீலத்துக்கும் இலக்கானார்கள். சத்தியனலோகன் ஜெயதி தீனாந்தாரிதராகவகா குருன் சுஷ்ரூஷயா வீரோ தனுஷா யுதி சாத்திரவான் என்று ஸ்ரீராமாயணம் உலகங்களை தனது சத்தியத்தினாலும் ஏழைகளை தானத்தினாலும் பெரியோர்களை பணிவிடைகளாலும் போரில் பகைவர்களை வில்வலியினாலும் ஜெயங்கொள்ளுகிறான். ஸ்ரீ ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இலங்கை பரிக்கு அன்பிரையாயா அரக்கர் குலங்கெட்டவர் மாடா கொடிப்புள் திரித்தாய் தீவனத்தரக்கர் விரலடித்தவனே என்றும் திருவள்ளி. அடுத்தது புருஷத்தமகா பெரியோர்களிடம் நிலைத்திருப்பவன். அமுதமென்ன அவன் திருக்குணங்களை பருகி கழிக்கும் அனுமான் கருடன் முதலான பெரியோர் நெஞ்சில் நிறைத்திருப்பவன். பரவோ நாத்தியத்திர கச்சதி பாவோ நான்யத்திர கச்சதி. உன்னிடம் இறையும் பக்தி நிலைத்துள்ளது. என் நெஞ்சு உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல விரும்பாது என்று திருவிடை ராமனிடம் சொல்லது. ராமகதை நடையாடும் இவ்வுலகை விட்டு நான் வரவில்லை என்று இவர் சொல்லது. சிந்தரங்கள் நீங்காதிருந்த திருவே முருகனியும் ஐந்தா அந்த நாரிமாலே. திருவிழி 4:9 ஏத்துவார் தம் மனத்துள்ளான் அருந்திருவழியில் வரும். வினயகா அடுத்தது நாம் சிக்ஷித்து திருத்துபவன். மாரீச்சன் போன்ற அரக்கர்களை தண்டித்த திருத்தும் அவன். வீரியத்தே வினீயந்தே கம்யந்தே இது வினயः. தனது வீரிய பராக்கிரமத்தால் அடக்குவன். செய்குந்தா வரும் தீமை நடிகார்க்கு தீர்த்து அசருக்கு தீமைகள் செய்குந்தா வந்து நான் விடுத்தேற்றில் சிக்கனவே செய்குந்தா முழுவெண்ட மேலே. ஜெயஹா அடுத்த திருநாமம். ஜெயிக்கப்படுபவன். ஆஸ்ரிதரை ஜீயத்தை ஆஸ்ரிதைர் ஜீயத்தே இதி ஜெயா. தன்னை அண்டியவர்களுக்கு தோற்கிறான்
பகவான் கூடாரவெல்லும் சீர் சொல்லித்து வினயகா என்று ஜெயகா என்றால் ஜெயஸ்ரீ உடையவன் என்பார் என்பலாம். ஆனால் ஆனால் பட்டர் ஜீவாதி குணங்களின் பெருமையை இங்கு காட்டுகிறார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவர்களுக்கு தன்னை விதேயனாக்கி தந்தவன் ராமன். விஸ்வாமித்திரிடம் தன்னை கிங்கரன், எளியதை செய்பவன் என்று சொல்லி இஷ்டப்படி கட்டளை இடுங்கள் என்றான். அனுமான் ராமனிடம் சிரஞ்சீவியாக இங்கு வைத்து போனான். விண்டலகும் திருவானாய் விரைகின்றான் விதிவகையே ஆழ்வார் சொற்படி நடப்பவன் விதி நியமனம். அது நமது விதிவகையே என்ற நான் சொன்ன மாதிரி நடக்கிறான் ஆழ்வார்னு சொல்றார் திருமூகூர் பாசுரத்துல. சத்யசந்தா ஸ்திரமான பிரதிஜை உடையவன். சத்யசந்தோ ஜிதேந்திரியா என்று அயோத்தியாவாசிகள் ராமனை கொண்டாடுகிறார்கள். பிராட்டியிடம் உன்னை விட்டாலும், தம்பியை விட்டாலும், உயிரை விட்டாலும் கொடுத்த வாக்கை தவிர மாட்டேன் என்கிறான் ஸ்ரீராமன். ஆரண்ய காண்டத்திலே அப்பியம் ஜீவரம் ஜக்ஷாம் துவாம்பா சீதே சலக்ஷணாம் நகி பிரதிஜாம் சம்யா ராம்பணானாம் விசேஷதா நாளும் தன மெய்யற்கு மெய்யனே. அடுத்தது தாசார்ஹா எம்பெருமானை சமர்ப்பணக்குரியவன். பக்தர்கள் அவன் ஆத்மாவை இவனிடம் சமர்ப்பிக்கத்தக்கவன். எனதாவி உள் கலந்தா விரலுள்ளதை கைமாறா எனதா விதந்தறிந்தேன் என வீழ் விதன் பெருந்தே. பெருமக்கள் உள்ளவரகம் பெருமானை இவனும் அவர்களுக்கு தன்னை முழுதுமாக அனுபவிக்கும்படி தருகிறான். கிருஷ்ணன் தாசார்கா என்னும் யாதவ கிளை வம்சத்தில் உரித்தவன். இதனால் தாசார்கனாகிறான். அவன் தாசாரகன். அடுத்தது சாத்வதாம் பதிஹி சாத்வதர்களுக்கு சுவாமி. சத்தென்ற பெயர் பரபிரம்மத்தை சொல்லும், சத்துவகுணத்தையும் சொல்லும். சத்துவஸ்வரூபனான எம்பெருமானை அடையும் பாகவதோத்தமர்கள் சாத்வதர்கள். கண்டசிதர் கண்டுடைந்தேன் அடைந்தேன் முன் திருவடியே. யாருவகலத்திற்கு சாத்வதகுலம் என்று பெயருண்டு. இதனால் கிருஷ்ணன் சாத்வதாம் பதியாகிறான். பதியே பரவித்தொடும் தொண்டர் தமக்கு கதியே என்று திருமணி. அடுத்தது ஜீவோ வினீதா சாட்சி முகுந்தோ அமித விக்ரமஹா அம்போ நிதிரிஹி அனந்தாத்மா மகோததிசயோந்தகா. 9 திருநாமம் இருக்குதுல. ஜீவஹா வாழ வைப்பவன். உலகதன்னை வாழனின் நம்பி பெரியாழ்வார். ஜீவயதி இது ஜீவஹா எம்பெருமானை ஜீவா என்பதனால் ஜீவாத்மாவும் அவனும் ஒன்று என்று பொருளன்றேன். 514 அவன் சுவாமி என்றும் சத்துக்கள் அவன் சொத்தான ஆத்மாவை அவனிடம் அர்ப்பணிப்பதாகவும் சொன்னதால் ஜீவபர பேதம் காட்டப்பட்டதாயிற்று. மூவிலகும் தொடும் ஹரி ஆனந்தமூர்த்தி. அவன் தன்னை கிட்டியவர் துக்கத்தை காண பொறுக்க மாட்டான்.
பௌஷ்கர சம்மினை சொல்லுகிறது. ஜீவர்களை திருத்தி பிடிகொண்டு ஆத்மநாசத்தினின்றும் காப்பாற்றுகிறான். ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷ பொருள், அவனுக்கு பணி செய்திருப்பதே இதன் ஸ்வரூபம். இல்லையே ஆத்மநாசம், அழிவுதான். தனக்கு பரிச்சரியை பண்ணும் வாய்ப்பை தானே தந்து வாழ வைக்கிறான். எய்த்திடை மண்கொண்ட வெந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிர்த்து பணி செய்ய கொண்டான் பண்டென்று பட்டி நன்காழ்ப்பே பெரியாழ்வார். குரங்குகள் மலிய நூக்கா குளித்துத்தான் புரண்டிட்டோடி கரங்க நீர் அடைக்கலுத்தா சலமிலா அணிலும் போலேன். திருமாலை. மிக்க சஞ்சல புத்தியை உடைய குரங்குகளை பணி கொண்டது பெரிதல்ல. சேதுபந்தனம் பண்டிகையில் வாதர வீரர்கள் மலை போன்ற கற்களை தள்ளி செல்ல கவடமத்த அணில்கள் நீரில் குளித்து மணலில் புரண்டு அம்மணலை அணையில் உதறினவையாம். இப்படி விலங்குகளையும் பணி கொண்டு வாழ்வித்தலை நினைக்கவும் என்பது ஜீவஹா திருநாமத்துக்கு இத்தனை வியாக்கியானம். வினயிதா அடுத்தது ரட்சிப்பவன். நயா என்று ரட்சணத்தை சொல்லும். ராஜா தனது பிள்ளையை கொஞ்சி ரட்சிப்பது போல குரங்குகளையும் ரட்சித்தவன். சுக்ரீவன் ராவணன் முதலில் மல்ல யுத்தம் பண்ணி கிரீடபங்கம் பண்ணி திரும்பிய போது, அரசனே, இப்படி துணிச்சலான செயல் அரசனுக்கு ஆகாது. உனக்கு ஏதானும் நேர்ந்திருக்குமாகில் சீதையை அடைந்தான் எனக்கு என்ன பயன் என்று கேட்டான் ராமன். கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மமா. யுத்த காண்டம் ஞானத்தூடே நடந்தும் என்றும் கிடந்திருந்தும் சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே. சுடருமாமதி போல உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தந்தோமரை கண்ணன். திருவடி 7, 8, 9 வரும். 7வது வத்து 8வது திருவாய்மொழி 9வது பாஷணம். சாட்சி பார்ப்பவன், ஆஸ்திகர்களுடைய செயல்களை கூர்ந்து கவனிப்பவன், குரங்குகளை பார்த்து பார்த்து ரட்சித்தவன். பொதுவாக கர்மசாட்சி பகவான். உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உடனெறிந்தறிகின்றே. முகுந்தகா அடுத்த திருநாள். மோட்சமளிப்பவன். தன்னை ஒரு மனதுடன் தியானிப்பதற்கு முக்தி தருபவன். முக்திம் தராதி இது முகுந்தகா. மூன்ன மோட்சம். ரூ பூமி. மோட்ச பூமியை அளிப்பவன். அன்பு சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தி முத்தவம் வைகுந்தத்தேத்தி பெருமாள் புல்லெரும்பாறு வண்டின்றியே நற்பாறு கொய்த்தனன். இது ராமபிரான் செய்தது. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விரிவகையே. நம்மை ஆள் கொள்வான் முகுந்தனார் முத்தனார் முகுந்தனார். திருச்செந்த விருத்தத்திலே. அடுத்தது அமித விக்கிரமஹா. அளவற்ற சக்தியை உடையவன் பகவான்.
அவனை தியானம் பண்ணுகையில் திருமேனி, குணங்கள், ஐஸ்வர்யம் எல்லாவற்றுடனும் விசிஷ்டனான சேர்ந்துள்ள பகவானை விஷயமாக்க வேண்டும். இப்படி விசிஷ்ட பிரம்மத்தை பக்தர்கள் சாட்சாத்கரித்து ஆனந்திப்பதாக கீதை பகரும் 10வது அத்தியாயத்திலே பகவான் தன்னுடன் கூடிய பிரகிருதி முதலான தத்துவங்களை தாங்கும் ஆதார சக்தி உள்ளவன். 10வது நீரடு மால்வரையேழும் துத்தாகமுன் துத்திய தொல்புகளோனே திருவடி. அடுத்தது அம்போநிதி, நீருக்குள் உள்ளவன். கூர்மரூபியாய் பாத்தாள விலகத்தில் நீரின் கீழ் இருந்து எல்லா விலகங்களுக்கும் ஆதாரமாக தாங்குகிறவன் பகவான். அந்த பலசக்தியே, அனந்த பலசக்தியே, புவனபிருத்தே கட்சபாத்மனே, அளவற்ற பலம் சக்தி இவத்தை வடிவனாய கூர்மரூபியாய் உலகங்களை தாங்குபவன் பொருட்டு என்று தியான மந்திரம். ஆமையான கேசவா திருச்செந்து விருத்தம். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் ஆனான் பெரிய ஆழ்வார். தக்கனையும் ஆனான் சொல்றார் கடைசிக்கு. அடுத்தது அந்தராத்மா, அனந்தனின் ஆத்மாவாக உள்ளவன். அனந்தாத்மா கூர்மரூபியை ஆதாரமாக கொண்டு அதன் மேல் அனந்தனாக சர்ப்பரூபியாக உலகங்களை தலைமையில் தாங்குவதாக சாஸ்திரம் வச்சனம். அனந்தேஷனான ஆதாராக்னியை ஒளிவிடும் திருமேனி உடன் திவ்யாயுதங்களை தரித்தவராக தியானிக்கும்படி ஸ்ரீ ஜெயாட்சே சம்ஹிதை இருக்கிறது. நரகமேந்துமண்ணினை நாகமேந்துமண்ணினை காத்து ஏகமேனி என்றான் திருச்செந்த விருத்தம். மகோததிசயா, பரப்புள்ள மகா சமுத்திரத்தின் மேல் சேனித்திருப்பவன். வெள்ளை வெள்ளத்தின் மேல் முருகாம்பை மெத்தையாக விரித்ததன் மேலே வெள்ளநித்திரை கொள்கின்ற மார்க்கம் பெரியாழ்வார் திருவடி. பிரளய சமுத்திரத்தில் அனந்தனான அணையின் மேல் படுத்திருப்பவன். அண்ணலை அச்சுதனை அனந்தனை அனந்தந்தன் மேல் நன்னி நன்குரைகின்றானை பெரியாழ்வர். அந்தகா அழிப்பவன். பிரளய காலத்தில் எல்லா பொருள்களையும் நாமரூபமின்றி அடித்து தன்னுள் வைத்திருப்பவன். அந்தே பிருத்திவியாம் சலிலே திருஷ்யசே துவம் மகோரகா. ஸ்ரீராமாயணம் பிரம்மஸ்துதியிலே, ஸ்ரீராமாயணம் பிரம்மஸ்துதியில் வருது. ஆழ்ந்த கடல் மேல் உலகங்களின் முடிவின் போது சேஷ சயனத்தில் காணப்படுகிறாய். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பல வச்சனங்களுண்டு. யாவரும் யாவையும் எல்லா பொருள்களும் கவர்வின்றி தன்னுள்ளே ஒடுங்க நின்ற ஆழியம் பள்ளியாய்
அனந்தன் மேல் கிடந்த எம் பொன்னியா திருச்சென்ற வருத்தம். கல்பத்தின் முடிவில் அவன் வாயினின்றும் சங்கர்ஷணனை ஆத்மாவாக உடைய ருத்ரன் வெளிப்பட்டு ஈஷாக்னியால் மூவுலகங்களையும் புஜிக்கிறான். அடுத்தது அஜோ மகார்கஸ்வாபாவியா ஜிதாமித்ர பிரமோதன ஆனந்தோ நந்தனோ நந்தா சத்யதர்மா திரிவிக்ரமா 10 திருநாமங்கள். அஜஹா ஆ என்னும் அகாரத்தால் பேசப்படும் நாராயணன். இதற்கு உற்பத்தி இல்லாதவன், பிறப்பிலி என்று பொருள் உண்டாயினும் அதை இங்கு வெட்ட கொள்ளவில்லை. பிரணவத்திற்கு மூலம் அகாரம். எல்லா சப்தங்களும் அழிந்தாலும் இது அழியாது. அதுபோல நாராயணனும் வெளிவத்தவன். அகாரவாச்சியதையா ஜாதா இதி பொங்கையும்பலனும் என்ற கணக்கில் அச்சித்தத்துவங்கள் 24. இவைகளுக்கு மேல் மகாரவச்சனம் மகாரவாச்சனான ஜீவாத்மா 25வது. அதற்கும் மேல் 26வது பரமாத்மா. இவனே மேலான தத்துவம், உண்மை. அகரத்துக்கு பொருளான பரமபுருஷன், அகாரத்துக்கு பொருளான பரமபுருஷன், ஜெகத்ரக்ஷகன். ஜெகத்ரக்ஷகன் 96, 206 காண்க. ஆதி ஆதி ஆதினே சோதியாத சோதினி ஆதியாய ஆஜனாய் அயா ஆஜனி ஆதியாயி ஆதனாய மாயனே. திருச்சென்று வருத்தம். மகாரகா அடுத்த திருநாள். பூஜைக்கு மிக உரியவன், ஆராதனத்துக்கு உரியவன் என்றபடி இங்கு சொல்லப்படும் பூஜை ஆத்ம சமர்ப்பணம். பிரணவத்தை உச்சரித்து மகா வாட்சனான ஆத்மாவை அகார வஷ்யனை எம்பெருமானிடம் சமர்ப்பிப்பது நியாசம் பிரபத்தி என்று தைத்திரியோபனிஷத்து பிரம்மணே த்வாமனச கோவித்யாத்மானம் யுஞ்சிதா என்று மந்திரம். தேவனம் பெருமானுக் கண்டால் பூவும் பூஷணையும் தகுமே. பாசுரம். ஸ்வாபாவியா அடுத்த திருநாமம். தியானிக்கத்தக்கவன், சகல ஞானங்களாலும் சகல ஜந்துக்களாலும் இயல்பாக பாவிக்கத்தக்கவன், ஏத்தத்தக்கவன். இரவா என்று வெள்ளேரந்தான் மகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்தேத்துவரே. புள்ளூர்தி கருடவாகனா வானே ஏத்தும் எம் மாணவரேரே. ஆத்மாக்களுக்கு இயல்பான சுவாமி. புத்தியிப்பதிலும் சொரூப வாழ்வதிலும் சொரூபம் வாழ்வதிலும் விருப்பம் உண்டாயின் ஆத்மா சேஷப்பொருள் பகவான் சுவாமி என்பது இயல்பான உறவு என்பதை நித்தியம் நினைப்பாயாக என்று விஷ்ணு தத்துவம் கூறும். அடுத்தது ஜிதாமித்ரா. பகைவர்களை ஜெயித்தவன். அமித்திரன்
நண்பனல்லாத பகவான், நண்பனல்லாத பகைவன், ஆத்மாக்களிடம் காமம், விஷயங்கள் பற்றிய ஆசை, அகங்காரம், நான் என்பது மமக்காரம், எனது என்கை சொரூப ஞானத்துக்கு வகையாய் உள்ளவன், ஆஸ்தித நலனுக்காக இவத்தை போக்கி ரட்சிக்கிறான் பகவான். அவனை அடைய தடையான விரோதிகள் அவனருளால் தான் போக்க வேண்டும். என் பெருவினையை வெட்டி கிழங்கு அன்புடனும் வல்வாழ்வு வெட்டி களைந்தவன். கீதையில் 3:37 முதல் 3:43 வரை இவ்விஷயம் பேசப்பட்டது. செய்யேல் தீவனைகின்றருள் செய்யும் கையாறு சக்கர கண்ணவிரான் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞானம் அளித்தவன் ராமகிருஷ்ணந்தாடியும் வரும். அடுத்தது பிரமோதனமா, ஆனந்திப்பவன், ஆனந்தம் அளிப்பவன் என்னவுமா. எம்பெருமான் தனது அருளாலே நம்மிடமுள்ள மெய்க்குற்றம் நீக்கியதை நினைத்தால் மகிழ்ச்சி பொங்கும். இதை கண்டு அவன் மகிழ்கிறான். அவன் செய்யும் சேமத்தை எண்ணித் தெளிவுத்தவர் அடையும் ஆனந்தம் தனி இனிமை தரும். அப்படியே அவன் நினைவும் கரும்பே, கட்டி தேனே, அக்காரக்கனியே என்றெல்லாம் நெஞ்சில் அமுதூரும் மையவண்ணா மணியே, முத்தமே, எந்தன் மாணிக்கமே, மரகதமே, மத்தப்பாறு இல்லா ஆணி பொன்னே, அடியேனுடைய ஆவி அடைக்கலமே. திருவிருத்தம். ஆனந்தகா அடுத்த திருநாள் ஆனந்த ஸ்வரூபி. இனி கபிலாவதார எம்பெருமானை பற்றியவை. இது அம்சாவதாரம். கபிலரை இப்படி சொல்வது அவர் பத்தத்தவர் என்பதால். பிரம்மத்தின் ஆனந்தம் நமது எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் அப்பால் பட்டது. அளவிட்டு அறிய முடியாதது என்றபடி. ரோத்திரியஸ்ய அகாமக தஸ்யா என்று ஸ்ருதி. காமகத்தன் ஆசையால் பீடிக்கப்பட்டவன். ஆகையால் வென்ற அந்தணனுடைய ஆனந்தம் பிரம்மானந்தத்தை ஒத்தது என்கிறது. உயர்ந்தனம் உடையவன், நலமென்று குணசமூகம். இந்த ஆனந்தம் ஒன்றையே சொல்லுவதாக ஆச்சாரியர்கள் கருத்து. வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத ஒப்புயர்வற்ற ஆனந்தம் உடையவன். அடுத்தது நந்தனகா, ஆனந்தம் அளிப்பவன். மோட்சத்தில் முக்தனுக்கு தன்னை ஒத்த ஆனந்தத்தை அளித்து நிற்பவன். இன்பவதனை உயர்த்தாய், செல்வத்தினால் வளரவில்லாய், கடிதோடி காப்பிடவாராய். அதில் வருது நந்தகா, எல்லாம் நிரம்பி இருப்பவன். அனுபவித்தற்குரிய பொருள்கள், கருவிகள், அனுபவங்கள் இவற்றால் எப்போதும் நிரம்பி இருப்பவன். முக்கியமானது ஆசையற்ற பற்றற்ற நிலை. இது இருந்தால் எல்லாம் நிறைந்திருக்கும். அளவு என்ற அவர் பெருமான் கண்ணனை சத்தியதர்மா
தர்மத்தை உள்ளபடி உண்மையுடன் நடத்துபவன். பகவான் தர்ம அறிந்தவன், தர்மஸ்வரூபி. சாது பரித்திராணம், சரணாகர பரித்திராணம், ரட்சணம் ஆகிற தர்மத்தில் ஊண்டு இருப்பவன், அதை தவறாது நடத்துபவன், எங்கும் தன் புகழால் இருந்தா என் நரசாண்டா எம்புருடோத்தமன் இருக்கை. சரி, திருவிக்கிரமாக அடுத்த ஞாபகம். வேதங்களை வியாபிப்பவன், மூலகங்களையும் அளந்து கொண்டவன் என்பது பிரசித்தம். வேதங்களுக்கு திரி என்றும் திரையி என்றும் பெயருண்டு. இவற்றுள் நிறைந்தவன் பகவான். இவத்தை கண்டெடுத்து வெளியிட்டவனும் பகவானே. அன்னமாய் முனிவரோடு அமரரேத்தார், அருமனையை வெளிப்படுத்த அம்மாந்தன்னை நினைவிருந்தாண்டம். மகர்ஷி கபிலாச்சார்யா கிருதஜ்ஞோ மேதினீபதி திரிபதஸ்திரசாத்யக்ஷः மகா ஸ்ருங்கः கிருதாந்த கிருத்து அஸ்மின் கிருதமாரம்பாம் யதிவேகமத்யமாம் லக்ஷ்மீவல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.